सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. 24/1/1976 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு: முயற்சி செய்வதற்கான யுக்தி. இப்பொழுது இல்லை என்றால் ஒரு பொழுதும் இல்லை. டீச்சர்களுடன். டீச்சர்கள் எப்படி விசேஷமாக சேவைக்காக பொறுப்பாளராகி இருக்கும் விசேஷ ஆத்மாக்களாக இருக்கிறார்கள். அதேபோல் முயற்சியும் செய்து கொண்டிருக்கிறதா அல்லது எப்படி மாணவர்களின் முயற்சி நடந்து கொண்டிருக்கிறதோ அதுபோலவே நடக்கிறதா? தன்னுடைய பங்கிற்கு ஏற்றபடி விசேஷமாக என்ன முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது? சம்பூர்ணம் ஆக வேண்டும், சதோபிரதானம் ஆக வேண்டும். இதுவோ அனைவரின் லட்சியமாகும். இதுவோ பொதுவானதாக ஆகிவிட்டது. ஆனால் டீச்சர்களின் விசேஷ முயற்சியாக என்ன நடந்து கொண்டிருக்கிறது? தற்சமயம் விசேஷமாக என்ன முயற்சி செய்ய வேண்டும் மற்றும் இருக்க வேண்டும்? அது ஒவ்வொரு எண்ணமும் சக்திசாலியாக இருக்க வேண்டும். சாதாரணமானதாக மற்றும் வீணானதாக இல்லாமல் சக்திசாலியாக இருக்க வேண்டும். டீச்சரின் அர்த்தம் என்ன? சேவை செய்பவர்கள். ஒரு வினாடி கூட சேவை இல்லாமல் இருக்க வேண்டாம். முரளி படிப்பது மற்றும் சோதனை செய்வது இதுவோ மேலோட்டமான விஷயம். எப்படி நேரம் அருகில் வந்து கொண்டிருக்கிறது என்றால் பொறுப்பாளராகி இருக்கும் விசேஷ ஆத்மாக்களுக்கு நேரத்தை விட மிக வேகமாக ஓட வேண்டும் என்ற முயற்சிதான் செய்ய வேண்டும். இன்னும் நேரம் இருக்கிறது, போக போக குறைகள் நீங்கிவிடும் என்று அப்படி கூறக்கூடாது. இப்பொழுது இல்லை என்றால் ஒரு பொழுதும் இல்லை என்பது புத்தியில் இருக்க வேண்டும். ஒவ்வொரு எண்ணம் ஒவ்வொரு வினாடிக்காக இப்பொழுது இல்லை என்றால் ஒரு பொழுதும் இல்லை என்ற ஸ்லோகன் இருக்கிறது. எப்பொழுது அந்த மாதிரி இப்பொழுது என்ற சம்ஸ்காரத்தை நிரப்பினீர்கள் என்றால், அப்படி இப்பொழுது என்று கூறும் ஆத்மாக்கள் சத்தியுகத்தின் தொடக்கத்தில் வந்துவிடுவார்கள். எப்பொழுது என்று கூறுபவர்கள் மத்தியில் வருவார்கள். எப்பொழுது என்று கூறுபவர்கள் நேரத்திற்காக காத்திருக்கிறார்கள் என்றால் பதவிக்காகவும் காத்திருப்பார்கள். எனவே ஒவ்வொரு வினாடி ஒவ்வொரு எண்ணத்தில் இந்த ஸ்லோகன் நினைவிருக்கட்டும். ஒருவேளை இந்த பாடம் உறுதியாக இருக்கவில்லை என்றால் எப்பொழுதும் பலகீனத்தின் சம்ஸ்காரம் இருக்கும். மகாவீரரின் சம்ஸ்காரம் இப்பொழுது இல்லை என்றால் ஒரு பொழுதும் இல்லை என்பதாகும். என்னை விட இவர் முன்பு வந்தவர், இவர் செய்தார் என்றால் நான் செய்வேன் என்ற இது அலட்சியத்தின் சம்ஸ்காரமாகும். என்ன எண்ணம் வருகிறதோ அதை இப்பொழுது செய்யத்தான் வேண்டும். நாளை இல்லை இன்று, இன்று இல்லை இப்பொழுது, அதாவது இப்பொழுது செய்ய வேண்டும். அனைவரும் விசேஷ ஆத்மாக்கள் தான் இல்லையா? தன்னை சிறியவர் என்றோ நினைக்கவில்லையே. முயற்சி செய்வதில் ஒவ்வொருவரும் பெரியவர்கள். பெரிய காரிய விவகாரங்களில் பெரியவர்கள், சிறியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் முயற்சி செய்வதில் சிறியவர் பெரியவர் என்பது கிடையாது. முயற்சி செய்வதில் சிறியவர்கள் முன்னுக்கு செல்ல வேண்டும், செல்ல முடியும். காரிய விவகாரத்தில் மரியாதைக்கான விஷயம் இருக்கிறது. முயற்சி செய்வதில் மரியாதைக்கான விஷயம் இல்லை. முயற்சி செய்வதில் யார் செய்வாரோ அவர் அடைவார். இப்பொழுது அந்த மாதிரி முயற்சி இருக்கிறதா அல்லது எப்படி அனைவருக்கும் சாதாரணமானதாக நடந்து கொண்டிருக்கிறது அதேபோல் நடக்கிறதா என்ற இந்த சோதனையை செய்யுங்கள். டீச்சர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள்.
டீச்சர்களுக்கு அநேகரின் ஆசீர்வாதத்தின் லிஃப்டும் கிடைக்கிறது. மேலும் ஒருவேளை யாரையாவது பலகீனமாக்குவதற்கான காரணமானவராக ஆகிவிடுகிறீர்கள் என்றால் அந்த பாவமும் ஏறுகிறது. இந்த சுமையின் காரணமாக என்ன விரும்புகிறார்களோ அதை செய்ய முடிவதில்லை. சுமையுள்ளவர் மேலே செல்ல முடியாது. எனவே விரும்பிய போதிலும் மாற்றம் ஏற்படவில்லை என்றால் அவசியம் சுமை இருக்கிறது. அந்த சுமையை விசேஷ யோகா மூலம், மரியாதைகள் மூலம் மற்றும் முழு ஈடுபாட்டின் மூலம் பஸ்பம் செய்யுங்கள். இல்லையென்றால் சுமையில் நேரம் கடந்து சென்றுவிடும். முன்னேறி செல்ல முடியாது. அமிர்த வேளையில் எழுந்து தன்னுடைய இருக்கையை சரி செய்யுங்கள். எப்படி இருக்கை இருக்கிறதோ அதன் பிரகாரம் செட் ஆகி இருக்கிறதா இதை சோதனை செய்யுங்கள். தன்னுடைய நிலையை நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். தன்னுடைய நிலை சரியில்லை என்றாலும் சோதனை செய்வதினால் சரியாகிவிடும். நல்லது. ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।